ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். திஸ் இஸ் வீரா. இந்த வீடியோவில் என்னோடய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு முன்னாடி சில வாசஸ் இருக்குது. அதாவது இந்த ஃப்ளவர் வாசஸ், பழைய வாசஸ். இது ஒயின் பாட்டிலேருந்து செய்யப்பட்டது. இது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி பண்ணியிருக்கிறேன்ட்டு மட்டும் சொல்கிறேன். ஆனால் நான் எதுவும் சேர்ந்து காட்ட போகிறது கிடையாது. சரி, வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோவில் பார்க்கலாம் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி சேர்ந்துக்கிறேன்னுட்டுன்னு. இது ஒரு ஃப்ளவர் வாஸ். இந்த வாஸ் பழைய வாஸ் தான். இது ரொம்ப வருஷமாகுது. இது சாதாரண செராமிக் பாட்டு தான். இது பாருங்க. சாரி, உள்ளே இருக்கிற திங்ஸ் எடுக்க மறந்துட்டேன். நான் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க. பின்னாடி இப்படி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், முதல்ல இந்த க்ளே இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி மாடலிங் க்ளே வச்சு இது ஹேர் ட்ரையிங். இது காற்றுலேயே காஞ்சிரும். காற்றில் காய வச்சோன்னா, ஒரு நாள் காய வச்சோன்னா இது காஞ்சிரும். நான் ஃபஸ்ட்டு லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் எல்லாம் முதல்ல சேர்ந்துக்கினேன். லீவ்ஸு எப்படி சேர்ந்தேன்னா, இந்த மாதிரி இந்த மாடலிங் க்ளேயை சப்பாத்தி மாவு மாதிரியா உருட்டிக்கணும். இவ்வளோ மொத்தமாக, இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக பண்ணிவிட்டு அப்புறம் அதில் லீவ்ஸு ஷேப்பை வரைஞ்சிட்டு கட் பண்ணி இதில் வச்சு இந்த ஃபார்முக்கு தகுந்த மாதிரி, இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் அது பொசிஷன் பண்ணியிருக்கிறேன். முதல்ல பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடுறேன். ஏன்னா இது இந்த க்ளே ஒட்டாது. இதுக்காக தனியாக க்ளூ வச்சு ஒட்டணும். நான் உங்களுக்கு அதுக்கு உடனே சொல்கிறேன் அதை பற்றி. அந்த மாதிரி எல்லா லீவ்ஸையும் பண்ணிவிட்டு நடுவில் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வெட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. இதில் நான் வெட்டலை, வெறும் லீஃப் ஃபார்ம். உங்களுக்கு லீஃப் ஃபார்ம் தெரியலன்னா நீங்கள் ஒரு லீஃப் இல்லை ஒரு இலை போய் எடுத்துகிட்டு வெளியே போய் செடியிலேருந்து எடுத்து அதை வச்சு அந்த க்ளே மேலே, அந்த க்ளேயை சேர்ந்து வச்ச க்ளேயில் வச்சு வரைஞ்சி அது வெட்டிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி அந்த க்ளே இது மேலே பொசிஷன் பண்ணி அதை எடுத்து தனியாக காய வச்சுருங்க வெளியே. அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நான் பொசிஷன் பண்ணிவிட்டு எங்கெங்கே வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் பொசிஷன் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு நாள் காய வச்சுட்டேன். ஒரு நாள் காய வச்சுட்டு அப்புறம் மறுநாள் இந்த க்ளூ, இந்த மாதிரி இந்த ஹாட் கன் க்ளூன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இதை பாருங்கள், இது தெரியுதுங்களா. இந்த ஹாட் கன் க்ளூவை வச்சு இது எல்லாத்தையும் நான் ஒட்டிட்டேன். எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். இதை வச்சு ஒன்ஸ் பண்ணி முடித்த உடனே நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ஒட்டி முடித்த உடனே இந்த அக்ரலிக் பெயிண்ட்ஸ் வச்சு நானும் வாட்டர் கலர் யூஸ் பண்ணலை. அந்த அக்ரலிக் பெயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். அதனால் நான் யூஸ் பண்ணிக்கினேன் அந்த அக்ரலிக் பெயிண்ட்ஸை. அந்த அக்ரலிக் பெயிண்ட்ஸில் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி டியூப்ஸில் இருக்குது அக்ரலிக் பெயிண்ட்டு. அதை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இதில் சில்வர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். இங்கே கோல்டன் அண்ட் பிளாக். இது ஒன்ஸ் முடித்த உடனே அவுட்டர் இன்சைட் சர்ஃபேஸ்லாம், அந்த உள்ள சர்ஃபேஸ்லாம் ஐ கேவ் ப்ளூ, பிளாக் அண்ட் கோல்டன் கலர்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இதெல்லாம் காஞ்ச உடனே சில இடத்துல பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், சில இடத்துல இந்த க்ளே கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா. அந்த திக்னஸ் அதிகமாகும். ரொம்ப திக்காக பண்ணக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் பண்ணக்கூடாது. தின்னாக பண்ணால் உடஞ்சிடும். எல்லாம் காஞ்ச உடனே இந்த க்ளே க்ராக் பண்ணிடும். பெயிண்ட் பண்ணி முடித்து இதெல்லாம் காஞ்ச உடனே நான் இதில் வார்னிஷ் போட்டுருக்கிறேன். அவ்வளோதான், வார்னிஷ் போட்டு. இது ஒரு பழைய வாஸ், ஃப்ளவர் வாஸ் நான் இது புதுசாக்கி உங்ககிட்ட காட்டுறேன். அதே மாதிரி செய்யப்பட்டது தான் இது கூட.
இந்த பாட் கூட அதே மாதிரி செய்யப்பட்டது தான். இது பாருங்கள், இதுவும் வந்து அதேமாரி செராமிக் பாட். இதெல்லாம் பழைய பாட்ஸு தான் இது எல்லாமே. இதில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த லீவ்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஃபார்ம் ஆஃப் த லீவ்ஸ் ஏன் இருக்குதுன்னா, நான் வெளியே போய் லீவ்ஸ் வித பிளான்ட்லேருந்து லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த மாடலிங் கிளேவை ஃப்ளாட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸை வந்து அது மேலே வச்சு அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்துடும். ப்ரெஸ் பண்ணி முடிச்சோடனே இந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்த உடனே ஐ கட் இட் அவுட். கட் பண்ணிவிட்டு அதை வந்து அதே மாதிரி இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி எங்கெங்கே வைக்க போகிறோன்னா பொசிஷன் பண்ணிவிட்டு அது போட்டு ட்ரை பண்ண வச்சுட்டேன். நான் ட்ரை பண்ண விட்டுட்டேன். ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கத்தியோ இல்லை இந்த டூத்பிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நீங்கள் இந்த 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 வென்ஸ் எல்லாம் போட்டுங்க, இந்த லீவ்ஸில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் போட்டுங்க. அதே மாதிரி முடித்த உடனே காஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து ஒட்டிட்டேன். நான் ஒட்டிட்டு இதெல்லாம் வந்து அந்த க்ளூ தான், அந்த ஹாட் கன் க்ளூ தான் இதெல்லாமே. இந்த 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 ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் அது முடித்த அப்புறம் நான் வந்து இதில் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறேன். கோல்டன் பெயிண்ட் கொடுத்துருக்குறேன். இது உள்ள வந்து இது பிளாக் கலர் வித் க்ரீன் கிளிட்டர்ஸ் எல்லாம் கடையில் இதெல்லாம் கிடைக்கும். இதுவும் அக்ரைலிக் பெயிண்ட்ஸு தான் எல்லாமே. அது ஒன்ஸ் முடித்த உடனே இதெல்லாம் வார்னிஷ் பண்ணி கலர் இல்லாத வார்னிஷ் அடித்து வச்சுருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாங்க. நெக்ஸ்ட்டு பாட் காட்டுறேன் நான். இது வந்து ஒரு ஒயின் பாட்டில். இது சாதாரண யூஸ் பண்ண ஒயின் பாட்டில். ஒயின் குடித்த அப்புறம் இந்த பாட்டில் எம்டியாக இருந்த பாட்டிலில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு சாதாரண துணி வேஸ்ட்டு துணியில் வந்து அந்த என்ன சொல்கிறது, வேஸ்ட்டு துணியில் வந்து இந்த கம் இருக்குது இல்லைங்க, அது பேர் அது நல்லா அந்த துணியில் எல்லா கம்மும் அதில் ஒட்டின உடனே எனக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இந்த ஒயின் பாட்டில் அதை கவர் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் ஃப்ளாஸ் இருக்கும் கடையிலலாம். நீங்கள் பழைய பிளாஸ்டிக் ஃப்ளாஸ்லாம் திக் போடுற பிளாஸ்டிக் ஃப்ளாஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இது பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து இது பாருங்க, இதோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளாஸ் தான் எடுத்துருக்குறேன் நான். இந்த மாதிரி இந்த சின்ன பட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, இதோ யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. அதே தான் அந்த லீவ்ஸு, இந்த பிளாஸ்டிக் ஃப்ளாஸு, பழைய பிளாஸ்டிக் ஃப்ளாஸ் எல்லாம் ஒட்டிட்டு அங்கங்கே வந்து அந்த ஹாட் கன் க்ளூ வச்சு எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன் நான், இதுக்கு மேலே அக்ரலிக் பெயிண்ட்ஸ் அடிச்சிருக்கிறேன். ஒன்ஸ் ட்ரை ஆன உடனே இது வந்து ஏற்கனவே ட்ரை ஆகிடணும். இந்த துணியை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ண விடணும். ட்ரை பண்ணி முடித்த அப்புறம் இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஃப்ளாஸ் எல்லாம் ஒட்டிட்டு நான் இதில் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் அடிச்சுட்டு எல்லாம் காஞ்ச அப்புறம் வந்து நான் வந்து இதில் வார்னிஷ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இது வந்து ஒரு சின்ன நூல் இல்லைங்க, இந்த மாதிரி கலர் உள்ள நூலை போட்டு இந்த இடத்துல இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இதை விட்டுருக்கேன். இதை வந்து ஒரு டேபிளில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா இந்த டேபிளில் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 2-3 ஃப்ளார்ஸ் வச்சு அழகாக வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்க, நான் வந்து ஒரு ஸ்பூனால் செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கு ரோல்ஸ். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். நான் இது ஒன்றும் ஃபினிஷ் பண்ணல சரியா. இது பேம்பூ ஸ்டிக். இந்த பேம்பூ ஸ்டிக்கில் வந்து இந்த ஹாட் கன் க்ளூ வச்சு இந்த லீவ்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு ஒட்டி வச்சுட்டு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரியல் ஃப்ளார்ஸ் கூட வச்சுருக்கலாங்க. ஆனால் நான் தண்ணி இது வரைக்கும் எதுலேயுமே யூஸ் பண்ணலை. தண்ணி போட்டு ரியல் ஃப்ளார்ஸ் வைக்கல நான் எதுவுமே. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த
ஃப்ளவர் வாஸ் உங்களுக்கு காட்டுறேன் நான். ரொம்ப நாள் போச்சுன்னா போர் அடிக்க தூக்கிடும். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் நான் இந்த வீடியோவை. இதை பாருங்கள், இதை வந்து அதே மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குல்ல, போர்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக் பாட்டில் இந்த இடம். நம்ம இந்த கொக்கோகோலா பாட்டில், ஸ்ப்ரிண்ட் பாட்டில் அந்த மாதிரி இந்த கீழ் போர்ஷனும் வந்து அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில். இதுக்கு வந்து நடுவில் வந்து இந்த பலூனை ஊதி அது மேலே வந்து பேப்பர் ஒட்டி, பேப்பர் பிட்டு பேப்பர் ஒட்டி, அது காஞ்ச அப்புறம் அதை எடுத்து அந்த ரவுண்டு ஷேப்பில் வந்தது. அந்த ரவுண்டு ஷேப்பை தூக்கி ஓவல் ஷேப்புன்னு சொல்லலாம். அந்த ஓவல் ஷேப்பை எடுத்து இந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கு இது கூட பிளாஸ்டிக்கு பாட்டிலோட போர்ஷனை ஒட்டியிருக்கிறேன். கீழேயும் மேலேயும் ஒட்டியிருக்கிறேன் நான். அதை ஒட்டி முடித்த உடனே இந்த சணல் கயிறால் வந்து ஐ wrapped it, அந்த சணல் கயிறால் இதில். அது முடித்தோடனே இந்த போர்ஷன் வந்து இந்த பாதி போர்ஷன் வந்து நான் வந்து இந்த மாதிரி டிசைன்டு ஒயர்ஸ் இல்லை டிசைன்டு துணி கூட ஒட்டலாம். உங்களுக்கு எது அழகாக இருக்குதோ அதை ஒட்டிக்கலாம் நீங்கள் இந்த ஹாட் கன் க்ளூ வச்சு. அதே பிரின்சிபல்ஸ் தான் அங்கே பண்ணது தான். அந்த பூ இந்த ஒயின் பாட்டிலில் செய்ய மாட்டேன் பண்ண மாதிரி தான் இதுலேயும் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ் எல்லாம் விட்டுட்டு, வேஸ்டான பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ். இந்த மணிலாம் நான் வாங்கியிருக்கிறேன். நான் வாங்கினேன் கடையில். இது நான் வச்சில்ல முன்னாடி. பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ் ஒட்டிட்டு, இது வந்து இந்த ஷெல்ஸ், இது சான்ஜாக் ஷெல்ஸ் இது. அதை வந்து நான் வச்சுருக்கேன், வீட்டில் வச்சுருந்தேன். அதை ஒட்டி வச்சுக்கிறேன். அதை ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் காட்டுறோம் பாருங்கள். இது கடையில் இருப்பாங்க, இது கடையில் இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸு. என்ன ஒன்றா போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எது பிடிக்குதோ, இல்லை இந்த ஜிகினா இது கம் போட்டுட்டு ஜிகினாவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம், இந்த கிளிட்டர்ஸை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இது இப்படி கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் தான் இது நான் பேசணும். அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் முடித்தாச்சு. இந்த மாதிரி வந்து இந்த பேர்ல்ஸும் வாங்கி சீப்பான கடையில் பேர்ல்ஸ் எல்லாம் வாங்கி நான் ஒட்டியிருக்கிறேன். அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் ஒட்டி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.